வணக்கம். இதுமாரி டிஎன்பிசி ஏற்கனவே நம்ம போட்ட கொஸ்டின்ஸில் இப்போ இது பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு திறவுகோல் எனப்படுவது எது? முகவுரை. முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது எது? முகவுரை. முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? 1947 ஜனவரி 22. முகவுரை எப்பொழுது திருத்தப்பட்டது? 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின்படி முகவுரை திருத்தப்பட்டது. முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கிறது. முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கிறது? ஒரே ஒரு முறை. 42வது சட்டத்திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்டது என்னன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடுங்கிற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுச்சு. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடுங்கிற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுச்சு. முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரே ஒரு முறை. முகவுரை எப்போது திருத்தப்பட்டுள்ளது? 1976 42வது சட்டத்திருத்தம். அடுத்தது முகவரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது முகவுரை. முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? 1947 ஜனவரி 22. முகவரி எப்பொழுது திருத்தப்பட்டது? 1976 42வது சட்ட திருத்தம். முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை மட்டும் தான் திருத்தப்பட்டிருக்கு. முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு. 42வது திருத்தத்தின்படி முகவரியில் சேர்க்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இதெல்லாம் 42வது சட்டத்தின்படி முகவரியில் சேர்க்கப்பட்டவை. 42வது சட்டத்தின்படி முகவரியில் சேர்க்கப்பட்டவை சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. முகவரி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை மட்டும். முகவரி எப்பொழுது திருத்தப்பட்டுள்ளது? 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி. முகவரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது முகவுரை. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவரியில் குறிக்கோள் தீர்மானம் சேர்க்கப்பட்டது. குறிக்கோள் தீர்மானத்தில் முகவரி அமைந்திருக்கிறது. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அரசியல், பொருளாதார, சமூக நீதியே இதன் கொள்கை. மக்களுக்கு வழங்குவதே இதன் கொள்கை. இது 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சி அடிப்படையாக கொண்டுதான் முகவரி இருக்கு. பிரெஞ்சு புரட்சியில் என்ன? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது மூணும் பிரெஞ்சு புரட்சியிடம் முக்கியமாக அமைந்தவை. இது முகவரியில் முக்கிய கொள்கைகளாக மாறி இருக்கு. 1789 பிரெஞ்சு புரட்சி. இதில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் முகவரியில் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சியினுடைய முழக்கங்கள் என்னது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது 1789. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவரி அமைந்திருக்கிறது. அரசியல், பொருளாதார, சமூக நீதியே இதன் கொள்கை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.